வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி எஸ்சிடி எக்ஸாம், அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம தமிழ் நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோஸில் தமிழ் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. வாங்க ஒரு கொஸ்டினாக நம்ம ரீட் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் வந்து 1 டைம் ரீட் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா 2 டைம்ஸ் ரீட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான்மணி கடிகை என்னும் நூலை இயற்றியவர் யார்? விளம்பிநாகனார். கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன். விளம்பி என்பதன் பொருள் ஊர் பெயர். அடுத்த கொஸ்டின், அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கமாக விளங்குவது எது? கல்வி. 5வது கொஸ்டின், பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். அரையன் எனும் சொல் யாரை குறிப்பிடுகிறது? அரசன் அல்லது குடிப்பெயர். 7வது கொஸ்டின், முன்றுரை என்பது எவ்வகை பெயர்? ஊர் பெயர். ஆற்றுணா என்பதன் பொருள் கட்டுசோறு. 9வது கொஸ்டின், ஆற்றுணா பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? 6 கூட்டல் உணா. 6 என்பது வழியை குறிக்கும், உணா என்பது உணவை குறிக்கும். 10வது கொஸ்டின் பாருங்க, பழமொழி 400 என்பது எவ்வகை நூல்? 11 கீழ்கணக்கு நூல்கள். 11வது கொஸ்டின் பார்ப்போம். புறநானூறு எவ்வகை நூல்களுள் ஒன்று? 8 தொகை நூல்களுள் ஒன்று. பிரித்தெழுத பாருங்க. புறநானூறு எப்படி பிரிக்கலாம்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. சங்ககால ஔவையார் யாருடைய நண்பர்? அதியமானுடைய நண்பர். 14வது கொஸ்டின், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி அல்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. இதை பாட்டு பாடியது ஔவையார். அடுத்து பொருள் பாருங்க, பொருள் தருக பாருங்க. அவல் அப்படின்னா பள்ளம், மிசை மேடு, ஈரம் அன்பு, அளையி கந்து, படிறு வஞ்சம், அல்லவை பாவம், துவ்வாமை வறுமை, புரை குற்றம், சுடும் வருத்தும், எய்யாமை வருந்தாமல். இது வந்து பொருளில் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். 16வது கொஸ்டின், திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, 17வது கொஸ்டின், தமிழில் எவ்வகை பெயர்கள் மிகவும் குறைவு? இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. தமிழில் எத்தனை எண்கள் உண்டு? ஒருமை பன்மை, மொத்தம் 2 வகை. அடுத்து, மூவகை எண் கொண்ட மொழி எது? வடமொழி. அதில் எதெல்லாம் இருக்குதுன்னா அது எதெல்லாம்னா ஒருமை, இருமை, பன்மை. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, கிரி என்பது எதனை குறிக்கும்? மலை. அதாவது கிரி என்ற சொல் வந்து எது? வட சொல். அடுத்து பாருங்க 21வது கொஸ்டின், மதுரை எவ்விதம் மருவி வந்தது? முதல்ல மதிரை அப்படின்னு சொன்னாங்க, அடுத்து மருதை, மூணாவது வந்து மதுரை. இந்த மாதிரி மருவி வந்திருக்கு இந்த ஊர். அடுத்து பாருங்க, கோவை எவ்விதம் மருவி வந்தது? கோவன்புத்தூர், 2வது கோயமுத்தூர், அடுத்து லாஸ்ட்டாக கோவை. இந்த மாதிரி மருவி வந்திருக்கு. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிரத்தே மலர்தலை உலகம் என்று சொன்னவர் யார்? மோசிகிறனார். இந்த பாட்டு வந்து எதில் உள்ளது? புறநானூறு பாடலில் உள்ளது. அடுத்து பாருங்க, பொருள் பாருங்க, பொருள் தருக. தானை அப்படின்னு சொன்னால் பொருள் படை. அடுத்து 25வது கொஸ்டின், மோசிகிறனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து, மோசிகிறனார் பாடிய பிற பாடல்கள் இடம்பெற்ற நூல்கள்? அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை. 27வது கொஸ்டின், புறநானூறு நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. மோசி என்னும் ஊர் எந்த நாட்டில் உள்ளது? தென்பாண்டி நாடு. அடுத்த கொஸ்டின் 29, கற்றலை விட சிறந்தது எது? ஒழுக்கமுடைமை. 30வது கொஸ்டின், ஆயுத எழுத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எவை? அக்கேணம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. அடுத்து பாருங்க, 31வது கொஸ்டின், திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். நல்லாதனார் எங்கு பிறந்தார்? திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. அடுத்து, திரிகடுகம் என்பது என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி.
பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் என்ன? பால் பற்றி அப்படிங்கிறதுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க சார்பு, ஒரு பக்கமாக பேசுவாங்க இல்லையா அந்த இது. அடுத்து நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் என்ன? நெறி. அடுத்து 36 எவை எவை புதரில் விதைத்த விதை என்று நல்லாதனார் கூறுகிறார். பாருங்க, ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம், ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனின் அழகு. 37வது கொஸ்டின் பாருங்க, வளையல் என்பது எவ்வகை பெயர்? காரண சிறப்பு பெயர். நான்மணி மாலை என்பது எவ்வகை நூல்? சிற்றிலக்கிய வகை நூல். நான்மணி மாலை சிற்றிலக்கிய வகை நூல். அவை 96. சிற்றிலக்கியங்கள் எத்தனை? 96. அடுத்து 39வது கொஸ்டின், இறைவன் யாருக்காக மண் சுமந்தார்? வந்தி கிழவி அப்படிங்கிறதுக்காக மண் சுமந்திருக்காங்க. மண் சுமந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன், சிவபெருமான் சொல்லுவாங்க. 40வது கொஸ்டின் பாருங்க, நான்மணி மாலைகள் என்பதன் பொருள் என்ன? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், இந்த நாளையும் சேர்த்து தான் அங்கே நான்மணி மாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 41வது கொஸ்டின் பாருங்க, திருவாரூர் நான்மணி மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 40. திருவாரூர் நான்மணி மாலையில் இடம்பெறும் பாக்கள் எவை? வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. 43வது கொஸ்டின் பாருங்க, முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தான் எனது சினை பெயர்கள். 44வது கொஸ்டின், பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அவை எதெல்லாம்னு பார்க்கலாம். பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கிறது, நாற்காலி இந்த மாதிரி. இடப்பெயர் அப்படின்னா ஒரு ஊரை சேரும் இல்லையா, ஊட்டி, மதுரை இந்த மாதிரி. காலப்பெயர் அப்படின்னா அந்த மாதங்கள், தை மாதம். குணப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவையை குறிக்கும், இனிப்பு, கசப்பு இந்த மாதிரிப்பட்டது. அடுத்து சினை பெயர் அப்படிங்கும்போது அந்த தாவரத்தினுடைய உறுப்புகளை குறிக்கதாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய உறுப்புகள் பாகங்களை குறிக்கதாக இருந்தாலும் சரி. தலை, அதுக்கு பாருங்கள். தொழில் பெயர் அப்படின்னு சொல்லும்போது தொழிலை குறிக்கக்கூடியது எல்லாத்துக்குமே தெரியும், தையல் எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், 45வது கொஸ்டின் பாருங்கள், எதிர் இணை சொற்கள் எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர் இணை உயர்வு தாழ்வின்றி, அதே மாதிரி அல்லும் பகலும், கீரியும் பாம்பும். ஓகேவா, இது ஜஸ்ட் டைப்பிங் மிஸ்டேக் ஆகியிருக்கு. கீரியும் பாம்பும். ஓகே. 46வது கொஸ்டின் பாருங்கள், சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். 47வது கொஸ்டின், நரிவிருத்தம் நூலை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி எவ்வகை நூல்? ஐம்பெருங்காப்பியம். 49வது கொஸ்டின் பாருங்கள், பொருள் தருக பார்க்கலாம். வரை அப்படின்னா மலை, முழவு அப்படின்னு சொன்னால் மத்தளம், மதுகரம் தேன் உண்ணும் வண்டு. 50வது கொஸ்டின் பாருங்கள், புது கவிதைக்கு வித்திட்டவர் யார்? பாரதியார். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? மறைமலை அடிகள். 52வது கொஸ்டின், திருவிக பாடல்களில் எக்கருத்துக்கள் இடம்பெறுகின்றன? பொது உடைமை கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. 53வது கொஸ்டின், வீரமாமுனிவரின் இயற்பெயர்? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் பிறந்த நாடு எது? இத்தாலி நாட்டில் பிறந்தார். 54வது கொஸ்டின், வீரமாமுனிவரின் காலம் 1680 முதல் 1747 வரை. அடுத்து 55வது கொஸ்டின், தைரியநாதன் என்ற தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார். 56வது கொஸ்டின், வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரகராதி, தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், கலம்பகம், அம்மானை, பரமார்த்த குரு கதை. 57வது கொஸ்டின் பாருங்க, குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? தொன்னூல் விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுது. 58வது கொஸ்டின் பாருங்க, பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். 59வது கொஸ்டின், காவலூர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். 60வது கொஸ்டின் பாருங்க, தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது என்று கூறியவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. 61வது கொஸ்டின், சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது என்று சொன்னவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. 62வது கொஸ்டின், தேம்பாவணி என்பது எவ்வகை நூல்? கிறிஸ்தவ காப்பியம். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் காலம் 1788 முதல் 1835 வரை. 64வது கொஸ்டின்,
மாதவஞ்சேர் மேலோர் வழுத்தும் குணங்குடியான் என்று புகழப்பட்டவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. 65வது கொஸ்டின், குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதிரு. 66வது கொஸ்டின், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு யாருடைய பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்? தாயுமானவர் பாடல்களால் குணங்குடி மஸ்தான் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, 67வது கொஸ்டின், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாடிய பாடல்கள் எதெல்லாம்? பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி. 68வது கொஸ்டின், துறவு நிலை, காட்சி நிலை, தியான நிலை என்று பல்வேறு பொருள் தரும் வகையில் பாடியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப். அடுத்து 69வது கொஸ்டின், ஆறுமுக நாவலரின் காலம் 1822 முதல் 1879 வரை. ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் எது? யாழ்ப்பாணத்தில் நல்லூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க. அதே மாதிரி 71வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆறுமுக நாவலர் என்னும் பெயரில் நாவலர் என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? திருவாவிடுதுறை ஆதீனத்தார். திருவாவிடுதுறை ஆதீனத்தார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 72வது கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்? ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழ்ந்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். 74வது கொஸ்டின் பார்க்கலாம். ஜி.யு. போப் முழு பெயர் என்ன? ஜார்ஜ் யுக்லோ போப். இவருடைய முழுமையான பெயர் என்னன்னா ஜார்ஜ் யுக்லோ போப். சரியா? அதை தான் ஷார்ட்டாக ஜி.யு. போப் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 75வது கொஸ்டின், ஜி.யு. போப் பெற்றோர் யார்? ஜான் போப். அம்மா கெதரின் யுலாபு. அடுத்து 76வது கொஸ்டின், போப்பின் தமையனார் யார்? அவருடைய பேர் என்னன்னா ஹென்றி. 77வது கொஸ்டின், தமிழகத்தில் போப் சமய பணி ஆற்றும் போது அவருடைய வயது என்னவா இருந்திருக்கோன்னா 19 வயது. 78வது கொஸ்டின், ஜி.யு. போப் தமிழகம் வருவதற்கு எடுத்துக்கொண்ட மாதங்கள் எத்தனை? 8 மாதங்கள். 79வது கொஸ்டின், ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள்? திருக்குறள், திருவாசகம், நாலடியார். 80வது கொஸ்டின் பார்க்கலாம். ஜி.யு. போப் எந்தெந்த ஏடுகளில் கட்டுரை எழுதினார்? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. இந்தந்த ஏடுகளில் அவங்க கட்டுரை எழுதியிருக்காங்க. 81வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஜி.யு. போப். 82வது கொஸ்டின், ஜி.யு. போப் ஆசிரியராக பணிபுரிந்த இடம் மற்றும் ஆண்டு எது? ஆசிரியராக பணிபுரிந்த இடம் உதகமண்டலம். அவங்க பணிபுரிந்த ஆண்டு 1858. 83வது கொஸ்டின், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது? 1886. 84வது கொஸ்டின் பார்க்கலாம். திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது? 1900. 85வது கொஸ்டின், ஜி.யு. போப் பதிப்பித்த நூல்கள் எது? புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன். அடுத்து 86வது கொஸ்டின், இனியவை 40 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். சரியா? டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும், சாரி. அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்க, பொருள் தருக பார்க்கலாம். களரும், பேசும், மயரி, மயக்கம், சலவர், வஞ்சகர், குளவி, குழந்தை. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 88வது கொஸ்டின் பார்க்கலாம். பூதஞ்சேந்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 89வது கொஸ்டின், திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 55 பாடல்கள். 90வது கொஸ்டின் பார்க்கலாம். திருவள்ளுவர் மாலையினை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 53 புலவர்கள். 91வது கொஸ்டின், திணை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் படித்தால் இப்பாடல் வரி உணர்த்தும் நூல் எது? திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 92, வள்ளை என்பதன் பொருள் என்ன? நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் உலக்கை பாட்டு தான் வள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. 93வது கொஸ்டின், அழகு என்பதன் பொருள் என்ன? கோழி. அந்த லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? அதை மனசில் வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். 94வது கொஸ்டின் பார்க்கலாம். திருவள்ளுவ மாலை எதன் சிறப்பினை குறிப்பிடுகின்றது? திருக்குறள் சிறப்பினை குறிப்பிடுகின்றது. 95வது கொஸ்டின் பாருங்கள், பொருள் தருக பார்க்கலாம். மலவிடை, இளங்காலை. வெள்கி, நாணி. மருகு, அரச வீதி. சேடி,
தோழி. புல் அன்னம். மல்லல் வளம். அடுத்து 96வது கொஸ்டின். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அவை இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. 98வது கொஸ்டின் பாருங்க. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகை. அவை இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி. 99வது கொஸ்டின் பாருங்க. வாய்ப்பூசி வந்தேன் என்பது என்ன? இடக்கரடக்கல். அடுத்து கடைசி கொஸ்டின். இறந்தாரை இறைவனடி சேர்ந்தார் என கூறுவது எவ்வகை வழக்கு? மங்கலம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு டாப்பிக்கில் இருந்து நம்ம தமிழ் நோட்ஸ் அப்லோட் பண்ணணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கேற்ற மாதிரி நம்ம எவ்ரிடே வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.